கொண்டே தீர வேண்டும் என்று கொண்டிருக்கிறார். அக்கா அங்கே இருந்தாங்க. ஒரு பெரிய பணியோடு என்று கொண்டிருக்கின்ற காரணம் மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக. உலக அரசியல் வரலாற்றில் இது போன்ற தலைவரை பார்த்திருக்கின்றோமா, இன்று பார்ப்போமான்னு தெரியாது. ஒரு அற்புதமான ஆட்சி 10 ஆண்டு காலமாக ஏழை மக்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாய பெருமக்கள் அவர்களை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி 10 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கின்றோம். அதனால்தான் முழு இந்தியாவும் கூட ஒரே குரல் நின்று கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்களுக்கு 3வது முறையாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அதுவும் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். அந்த 400 ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய குரலாக, கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை அனுப்பி வைக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் முடிவெடுத்து நம்முடைய ஊரினுடைய பிரச்சனை, பொது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட உங்கள் வீட்டு தம்பி அண்ணாமலை சென்று பேசுவான் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் என்று கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு 27 ஐயா சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான பகுதி. தமிழ்நாட்டில் எத்தனை பகுதியை சொல்ல முடியும் ஐயா? மகாத்மா காந்தி அவர்களுக்கு இப்ப மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள், இந்த மண்ணிலே காலடி கவர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக நெசவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கக்கூடிய பகுதி. நெசவாள பெருமக்கள் தொடர்ந்து இங்கே வாழ்ந்து நாம் உடுத்தக்கூடிய ஆடைக்கெல்லாம் காரணமாக இருக்கிறாங்க. அதிலும் இந்த பகுதியில மிக முக்கியமானவர் நம்முடைய பொங்காளி முதலியார் அவர். பொங்காளி முதலியாருடைய விருப்பத்தை வரும்பொழுது சந்தித்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு. அதே போல மா பொங்காளி முதலியார் அவர்களோடு கா பொங்காளி முதலியார் இருவரும் பாருங்க, 2 பேர் இருக்கக்கூடிய, ஒற்றை பேர் இருக்கக்கூடிய 2 மாபெரும் தலைவர்கள். அதுவும் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய கதராடைகள், நெய்த கதராடைகளை சிறப்பிடித்து காந்தியடிகள் அவர்கள் 1925 மார்ச் மாதம் 18ஆம் தேதி இங்கு வந்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று மட்டும்தான். இப்படிப்பட்ட மாமனிதர் பொங்காளி முதலியார் அவர்களுக்கு இந்த மண்ணிலே கௌரவம் இருக்க வேண்டும், மணிமண்டபம் இருக்க வேண்டும், அந்த மனிதனை கௌரவப்படுத்த வேண்டும். திராவிட அரசுடைய பிரச்சனை என்னன்னாங்க, 3 தலைவர்களை தாண்டி வேறு தலைவர்கள் அவர்கள் பார்க்க மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் கட்டினா அந்த தலைவர் பேரு, ஊர்ல நூலகம் கட்டினா அந்த தலைவர் பேரு, ஊர்ல ஏதாச்சும் கட்ட முடியுங்க அவங்க பேர். திரும்ப கலைஞர் கருணாநிதி அவங்க பேரு, திரும்ப பார்த்தீங்கன்னா இதே பேரை தவிர எந்த பேர் இருக்காங்க. இந்த திராவிட அரசுடைய பிரச்சனையே உள்ளூர் மண்ணின் மைந்தர்களை ஒதுக்கிவிட்டு இவர்கள் அரசியல் செய்வதுதான் திராவிட அரசினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதனால அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு உறுதிமொழி அரசு சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்களுடைய அன்பையெல்லாம் கொடுத்து ஜூன் 4ஆம் தேதி நம்மை வெற்றி பெற செய்யும் பொழுது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பொங்காளி முதலியார் அவர்களுக்கு இங்கே நாங்கள் சிறப்பு செய்கின்றோம், மரியாதை செய்கின்றோம். இந்த மன்னர்கள் காலத்திற்கும் அவருடைய புகழ் பேசப்படும் அளவுக்கு நாங்கள் இங்கே நிற்கின்றோம். அதில் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அதே போல மா பொங்காளி முதலியார் அவர்கள், நம்முடைய குடிகாட்டு குமரன், திருப்பூர் குமரன் அவர்கள், அவர் மீது தனிவெளி நடத்தப்பட்டு உயிர் தியாகம் செய்த பொழுது மா பொங்காளி முதலியார் அவர்களும் கொண்டு வந்து படுகாயம் நடத்தாங்க. அதனால இந்த 2 மனிதர்களுடைய புகழை தொடர்ந்து நீடிக்க செய்வது எங்களுடைய நிச்சயமா ஒரு கடமையாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப வருத்தமா இருக்குது. உள்ளூர்ல ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கு. இங்க காந்தியடிகள் வந்த மண், மிகப்பெரிய மனிதர்கள் வாழ்ந்த மண்ணில் 4 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. 4 டாஸ்மாக் கடைகள் 1983 வெறும் 138 கோடி ரூபாய் வருமானம் இருந்த சாராயம் தமிழகத்தில் இன்னைக்கு 52,000 கோடி ரூபாய் கொண்டு நிறுத்திருக்கிறாங்க. வட்டி எல்லாம் ஒரு கிராமத்துக்கு போங்க, டாஸ்மார்க்கால் கணவனை இறந்த ஒரு விதவை தாயை பார்க்கலாம், டாஸ்மார்க்கால் தந்தை இறந்த ஒரு மகனை பார்க்கலாம், மகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே இந்த டாஸ்மாக் சாராயம் என்று தெருவாக வீடு வீதியாக எல்லா இடத்திற்கும் கொண்டு சென்று 18 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ஆண்கள்ல 19 விழுக்காடு மதுவுக்கு அடிமை என்று குறிப்பு சொல்லுது. இதெல்லாம் எப்படி நீங்க வந்துச்சு? திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் மதுவாளிகள் நடத்துகின்றார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, அந்த மதுவாளிகளுக்கு வருமானம் வர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இதெல்லாம் ஆரம்பிச்சு. ஐயா அவங்க சும்மா ஆரம்பிக்கல, டாஸ்மார்க்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு கஞ்சாவை கொண்டு வந்து கிராமத்தில் நிறுத்தி இருக்கின்றார்கள். ஒரு காலத்துல கஞ்சா நீங்க டிவியில வரும், பணக்கார வீட்டு பசங்க ஒரு 4 பேர்த்த காட்டுவாங்க, அவங்க அப்படியே கஞ்சா பயன்படுத்துற மாதிரி காட்டுவாங்க, டிவியில பாக்குறது. ஆனா இன்னைக்கு கஞ்சா புழக்கம் என்பது கிராமத்திற்குள்ளே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது காரணம் யாருக்கு கேட்கறீங்க? காரணம் யாருன்னு சொல்லுங்க. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள். இந்த கஞ்சா போதை இதற்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய கூட்டத்தோடு தொடர்பு, அவர்களோட புகைப்படம், அவங்களோட பிசினஸ், அவங்களோட பட தயாரிப்பு நிறுவனம், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கஞ்சா என்பது தமிழகத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் எல்லா கிராம பகுதிக்கு வந்து நம்முடைய ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை இளைஞர்களை
அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்று வெளியிட்ட நம்முடைய தேர்தல் வாக்குறுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நாம் சொல்லி இருக்கின்றோம். மத்திய அரசினுடைய கஞ்சா போதை சிறப்பு தடுப்பு பிரிவு கோயம்புத்தூர் மாநகரத்திலே உருவாக்கப்படும். ஐயா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இதுவரை ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரை தாண்டி வெளியே போனதில்லைங்க. என்சிபியை பொறுத்தவரை இந்த கஞ்சா போதை தடுப்பு சிறப்பு தடுப்பு பிரிவு என்பது சென்னையில் இருக்கும், ஹைதராபாத்தில் இருக்கும், ஐயா பெங்களூர் இருக்கும். ஆனா இன்று கோயம்புத்தூர் கொண்டு வருகின்றோம். காரணம் என்னன்னாங்க, 310 கல்லூரி இருக்குது ஐயா. 1,36,000 பேர் ஒரு வருஷத்துக்கு கல்லூரிகளுக்கு மட்டும் வெளியே வர்றாங்க. அவ்வளவு இளைஞர்கள் இங்க இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஊரிலே இந்த கஞ்சா புழக்கம் என்பது அடுத்த தலைமுறை அளிக்கக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். அது என்னுடைய பொறுப்பு. ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து 100 நாள் முடிவதற்கு முன்பாக கோயம்புத்தூரில் என்சிபி அலுவலகம் திறக்கப்படும். அது நிச்சயமாக நாங்கள் நடத்தி காட்டுகின்றோம் அன்பு சகோதர சகோதரர்கள். அதை தாண்டி இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு குறிப்பாக நம்ம இறந்து போன்ற விஷயத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உள்கட்டமைப்பு வசதி, ஒரு கிராம சாலைகள் பாருங்க, தார் ரோடு பாருங்க, சுகாதாரத்தை பாருங்க, இங்க இருக்கக்கூடிய டிச்சில எப்படி மெயின்டைன் பண்றாங்க பாருங்க, குப்பைகள் எப்படி இருக்கு பாருங்க. 2022 கோயம்புத்தூர் இந்திய அளவில் சொச்ச பாரத்ல தூய்மையில 42வது இடத்துல இருந்தோம் ஐயா. 2023 தாய்மார்களுக்கு தெரியும் 182வது இடத்துல இருக்கும். 42 இங்க இருக்குது, 182 இங்க இருக்குது. காரணம், கோயம்புத்தூரை பொறுத்தவரை வெறும் 12% குப்பையை மட்டும்தான் நம்ம அள்ளி வெளியே போடுறாங்க. 88% குப்பையை கொண்டு ஒரு குதிரை போடுறாங்க. அதே குப்பை மேடுகளாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திராவிட அரசியலை பொறுத்தவரை விஷயம் புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு ஆட்சி செய்வதுன்னா என்னன்னே தெரியாது ஐயா. ஐயருக்கும் அம்மாவாசைக்கு முடிச்சு போறாங்க. திமுகவுடைய தலைவர்களுக்கு ஆட்சினா என்ன தெரியாது. அவர்களுக்கு ஆட்சி என்றால் என்ன தெரியாது. எப்படி உட்காரணும், எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி பேசணும், இதெல்லாம் ஒரு காலத்துல தலைவர்கள் இருந்தாங்க. இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒருத்தர் இருக்காருன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர்கிட்ட போய் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் சூப்பரா இருக்கிறாங்க அப்படின்பாரு. சட்டமன்றம் எப்படி இருக்கு, அருமையா இருக்குப்பாரு. தேர்தல் வாக்கு நிறைவேற்ற ஐயா 99% நிறைவேற்றிக்கலாம். ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு இருக்கு, உண்மையாலுமே நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா, இல்ல உங்க பொம்மை மாதிரி யாராவது இருக்கு சென்னையில் இருக்காங்களா, அவங்க நாங்க புகைப்படத்துல பாக்குறோமா? இங்க கிராமத்துக்கு வந்தீங்கன்னா மக்கள் கஜாவில் இருந்து, குடியிலிருந்து, விவசாயிகளுக்கான தண்ணீர் பிரச்சனையிலிருந்து, நெசவாளர் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து துடித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா தமிழ்நாட்டில் எல்லாம் நல்லாம இருக்குது என்று 33 காலமாக ஒரு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரர்களுக்கு அடுத்த நெசவை பொறுத்தவரை நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கின்றோம். 500 நாட்கள் 100 வாக்குறுதி. 500 நாட்கள்ல 100 வாக்குறுதி முழுமையாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நிறைவேற்றி காட்டுகின்றோம். அதில் மிக முக்கியமானது நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்கு, குறிப்பாக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை தொழில் என்ன இருக்கிறோமா, இன்னைக்கு நாம கஷ்டத்தில் இருக்கு. அதற்கு 3 விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம். சேமனூர்ல ஜவுளி பூங்காவை அமைக்கின்றோம் முதல். இரண்டாவது, நம்முடைய சோலார் மின் தகடுகளை கொண்டு வந்து 75% மாநிலத்தில் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவு கரண்ட் பில் எடுத்துருக்காங்கன்னா சுத்தி வளர்ச்சி வச்சிருக்காங்க. நிலை கட்டணம் உயர்வு, அங்கே கட்சிகள் பாத்தீங்கன்னா பீக் அவர் டிமாண்ட் உயர்வு. சரி, அவன் இதுதான் ஏற்றான், சோலார் போட்டுக்கலாம், சோலார் போட்டீங்கன்னா அதுக்கு ₹1.10 உயர்வு. எங்கேயுமே வரலீங்க, எனக்கு சுத்தி வளர்ச்சி உயர்த்தி வைத்திருக்கிறாங்க. இதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் ஐயா, சோலார் மின் தகடு திட்டங்களை கொண்டு வருகின்றோம். நூல் விலையினுடைய ரேட்டை கண்ட்ரோல் பண்றது ஐயா, நூல் வங்கியை இங்கே அமைக்கின்றோம். நூல் வங்கி மூலமாக நூலினுடைய விலையை நாம் செயல்படுத்த முடியும் என்று நம்புகின்றோம். இது குறிப்பாக நெசவாளர் பெருமக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள். ஆனா உங்களுக்கு தெரியும், இதையெல்லாம் நடத்தி காட்ட முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் நடத்தி காட்ட முடியும். காரணம் ஐயா, ஒரு சீட்டு கட்டி யாராச்சும் ஆடுறாங்கன்னா ஒரு ஜோக்கர் அலோடு, இல்லைன்னா ஒரு ஜோக்கர் சீட்டு கட்ட அலோடு. ஆனா இந்தி கூட்டணியை போல 13 ஜோக்கராக இப்படி சீட்டு கட்டாரு. ஜோக்கருங்கிறது அப்பப்ப இருக்கும். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க ராகுல் காந்தியை பாருங்க அப்படிங்க. பார்த்துட்டேன், என்ன பார்க்கறேன், 17 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அவர் சாலையில எப்படி குதிச்சு ஓடி போய் அந்த சீட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா புஷப் எப்படி பண்றாரு பாருங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இது பிடி மாஸ்டருக்கான தேர்தல் இல்லைங்க, பிரதமருக்கான தேர்தல். நாட்டினுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தலை தவிர அந்த உள்ளூர்ல பிடி மாஸ்டர் செலக்ட் பண்றதுக்காக ராகுல் காந்தி ஏறி குதிச்சாரு, ஓடினாரு, என்னை கட்டி பிடிச்சாரு, புஷப் பண்ணாரு, கடலுக்குள்ள குதிச்சாரு, அதுக்கான தேர்தல் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் கண்ணுக்கு தூரம் வரை இருக்கின்றான், நரேந்திர மோடி என்கின்ற மனிதன். 5 ஆண்டு காலம் முழுமையாக பயன்படுத்துவோம். உங்களுடைய வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து மோடி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வாக சேவை செய்வதற்கு என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற அன்பான பாசமான இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து
முக்கியமான நம்முடைய தலைவர்கள் இருக்கின்றாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. பகுதி கழக செயலாளர் கண்ணப்பனை, பழனிசாமி என வார்டு தலைவர், முருகன் என்ற பொருளாளர் சிவகுமார் அவர்கள், நெசவாளர் செந்தில்குமார் அவர்கள், அவைத் தலைவர் நடராஜ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் மண்டல தலைவர் சுந்தரராஜ் அவர்கள், வார்டு தலைவர் விஜயகுமார் அவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மண்டல பொதுச் செயலாளர் வைஸ்மணி என்கின்ற விஜயகுமார் இருக்கிறாங்க. இந்த பகுதியினுடைய மூத்த அரசியல் தலைவர் சமீபத்தில் மோடி இணைந்த அண்ணன் சின்னசாமி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தை பற்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய மகளிர் ஒன்றிய தலைவர் கல்பனா அவர்கள், வார்டு தலைவர் செந்தில்குமார் அவர்கள், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு உங்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய லதா அவர்கள், நம்முடைய மூத்த உறுப்பினர்கள் மணிகண்டன் அவர்கள், சின்னத்துறை அவர்கள், மணி அவர்கள், சோமசுந்தரம் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், தியாகராஜன் அவர்கள், நித்யானந்தம் அவர்கள், விஸ்வநாதம் அவர்கள், நம்முடைய எல்லா அணிகளினுடைய தலைவர்கள், எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து அடுத்த 3 நாள் தயாராகுங்க. வழக்கமா தமிழ்லாம் நடத்துறாங்க. லைட் ஆஃப் பண்றது, வீட்டுக்கு வர்றது, 500 ரூபாய் பணத்தை கொடுக்குறது. இதை தவிர புதுசாக 70 வருஷமா எதையும் கண்டுபிடிக்கிறீங்க ஐயா. இதைத்தான் 70 வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கும். ஆனால் எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அந்த சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட நீங்கள் அண்ணாமலையின் பக்கம் வெற்றுவீர்கள், தாமரையின் பக்கம் வெற்றுவீர்கள். முழுமையாக நடத்துகின்ற ஒரு அரசியல் மாற்றத்தை நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். ஏப்ரல் 19ஆம் தேதியும் சரித்திரத்தில் இருக்கட்டும், ஜூன் 4ஆம் தேதியும் சரித்திரத்தில் இருக்கட்டும். இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு, பெரியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு மறுபடியும் வந்து இறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத் மாதா கி ஜெய். சிறப்பான வரவேற்பை அளித்த உருவாலை மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அணிப்பிரிவுடைய நிர்வாக